Hi Sam, how are you? Yeah, Dad. I'm fine. How are you? Yeah, fine. How is Mom? What happened, Dad? Why are you silent? Dad, anything serious? What happened? Please, Dad. 1 minute. ஹலோ சாம். அம்மா. சாம். அம்மா. பண்ண கடவுள் என்ன கைவிடல. இப்பவே நான் கோயிலுக்கு போய் சாமிக்கான வேண்டுதலை நிறைவேற்றிடுறேன். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஷாம். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு. அவங்க கிட்ட போனை கொடுக்கறியா? அம்மா நல்லா இருக்காங்க. ஆனா என்னாச்சு சாம்? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு சாம், என்ன ஆச்சு? பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஆட்டை சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. எப்பவோ லவ் பண்ணி ஓடி போன அவங்க பொண்ணு மேல இருக்கிற கோபத்தை எல்லார் மேலயும் காட்டுவாங்க. நம்ம தாத்தா சாவுக்கு காரணமா இருந்து வீட்டை விட்டு ஓடி போய் இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாத்தையும் வாங்கின அந்த கல்யாணியோட புருஷன் பேர் தான் அது. பாத்தியா ராஜி, இவ்வளவு நாளா எந்த பொண்ணால பத்மா வாழ்க்கை கெட்டுரும் நினைச்சியோ அந்த பொண்ணுதான் உன் பொண்ணு வாழ்க்கையே காப்பாத்திருக்கா. எவ்வளவு ஒருத்திய உன் பையனுக்கு நிச்சயம் பண்ணுவ? நான் வந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணுமா? என் பொண்ணு சாமான்யா இங்க நிக்கிறா.
நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா வந்த உடனே நான் யாருங்கிற உண்மையை சொல்லி கன்ஃபார்மா அவங்கள நான் யோசிக்க அழைச்சிட்டு வரேன். வேணாம் சாம். இவ்வளவு வருஷத்துல அவங்க எல்லாரும் மாறி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே மாறல. இத்தனை வருஷமா என் மேல அவ்வளவு கோவமா இருக்காங்க. அவங்க பொண்ணை விட கௌரவம் தான் பெருசா போயிடுச்சு. பெத்த பொண்ணையே பிடிக்காது அவங்களுக்கு, கண்டிப்பா பேத்தையும் பிடிக்காது. நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப அதை வேரோட வெட்டி எடுத்துட்டாங்க. வேணாம் சாம், நீ திரும்ப வந்துரு. அவங்க எப்படி பொண்ணே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ நானும் அதே மாதிரி இருந்துக்கிறேன். அம்மா, நான் உங்க பொண்ணு. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டா அதை முடிக்காம நான் விட மாட்டேன். இங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க. உங்க பிரிவு அவங்களால தாங்கிக்க முடியல. நீங்க திடீர்னு அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டத அவங்களால ஏத்துக்க முடியல. அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள தாத்தா இறந்துட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே நினைக்கிறாங்க. அத பேசி புரிய வைக்க முடியும்னு நான் நம்புறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லம்மா. இவ்ளோ நாளா நான் தனியா போராடிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயத்திலேயே இருந்தேன். இப்போதான் எனக்கு இது புதுசா ஒரு பவர் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ டபுள் மடங்கு போராடுறதுக்கு சக்தி கிடைச்சிருக்குமா? நீங்க என்கிட்ட கேட்டது இது ஒண்ணுதான். உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. கண்டிப்பா என் அம்மாவை அவங்க அம்மாவோட சேர்த்து வைப்பேன். இது நம்ம துர்கை அம்மா மேல சத்தியம். அவங்க என்னைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி மாம், டாடிய பாத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம நினைச்சது நடக்கும். ஓகே சாம், நீ உன் உடம்ப பாத்துக்கோ. ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. ஓகேம்மா, பாய். Hey, just relax. Don't worry. சாரதாம்மா, ஒரு காஃபி. காஃபி. என்ன முறைக்கிற? காஃபி உனக்கு தான். உன்னை யார் காஃபி கொண்டு வர சொன்னா? நீ தானே கேட்ட? ஆமா, நான் தான் கேட்டேன். ஆனா உன்னை கேட்கலையே. யார் குடித்தா என்ன? உனக்கு தேவை காஃபி, அத நான் குடுக்கறேன். அவ்வளவுதான். நீ போட்ட காஃபியை குடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போ. எனக்கும் காஃபியும் வேணாம், எதுவும் வேணாம். எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தேவையில்லாம கண்ணை கசக்கிட்டு இருக்காத. ஆபீஸ்ல என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன. எனிதிங் சீரியஸ்?
யாரும் யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. இப்ப இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? எத்தனை தடவை நான் சொல்லிருப்பேன், மேனேஜர் எத்தனை தடவை சொல்லிருப்பாரு, யார் பேச்சாவது கேட்டானா? அவ்வளவு உயரத்துல போய் வேலை பார்க்கும் போது சேஃப்டி பெல்ட் போட்டுக்க சொன்னா யார் கேட்டா? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடணும். நினைச்சாலே கடுப்பா இருக்கு. இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு யார் ஆறுதல் சொல்றது? போலீஸ் கேஸ் ஏதாவது ஆச்சா? போலீஸ் கேஸ் ஆகாம வேற என்ன ஆகும்? கூப்பிடதான் செய்வாங்க, போய் தான் ஆகணும். ஆமா, நீ ஏன் என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு போறியா? சும்மா நொய்யு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? இல்ல, காஃபி. ஏய், காஃபி வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். என்ன இது? ஆளை காணோம். காலங்காத்தால எங்க போயிருப்பா? ஐயோ, நம்ம கஷ்டம் எவனுக்கு தெரியுது? எங்க போயிட்டான் அவன்? ப்ரோ, என்ன ப்ரோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ப்ரோ, உன்னை பார்க்கலான்னு வந்தேன். உன்னை காணுங்க. ஒருவேளை பெட்டுக்கு அந்த பக்கம் இருப்பியோ அப்படின்னு எட்டி பார்த்தேன். அதுக்குள்ள நீ ப்ரோன்னு கூப்பிட்டேன். என்ன ப்ரோ, என்ன ஏதோ சந்தேகமா பாக்குற மாதிரி தெரியுது. என்ன ப்ரோ நீங்க உங்களை போய் சந்தேகப்படுவேனா? காலங்காத்தால என் ரூமுக்கு வந்திருக்கீங்க, அதான் என்ன விஷயம்னு கேட்கலாம். என்ன ப்ரோ, காரண காரியத்தோட தான் நான் ரூமுக்கு வரணுமா? இல்ல அன்னைக்கு ஒரு ஐடியா கொடுத்தேனே, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இல்ல நம்ம வேற ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்னு தான் வந்தேன். என்ன சொன்னா அந்த சூர்யா? எல்லாம் பாசிட்டிவ் ஆயிரும் நினைக்கிறேன். சாம் கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, அப்புறம் என்ன, இனிமே ஜாலி தான். ஒரே டு உயர்த்தா. ஐயோ, ரொம்ப வெக்கப்படுற ப்ரோ. ப்ரோ ப்ரோ, ஐயோ, பய மயக்கத்துல இருக்கான். ஏதோ பிட்ட ஓட்டிட்டு இருக்கான். நம்ம பிட்ட நம்ம போட்டுற வேண்டியதான். ப்ரோ, எஸ், ஒரு சின்ன அப்ளிகேஷன் சொல்லுங்க. ஒரு 20K கிடைக்குமா? அங்க வாலெட் இருக்கு, எடுத்துக்கோங்க. இவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்ன ப்ரோ, அமௌண்ட் கம்மியா இருக்கு? ஒரு 100-200 கம்மியா இருக்கும், அவ்வளவுதானே. ஐயோ, 100-200 கம்மியா இருந்தா தான் பரவாயில்லையே. 18,300 கம்மியா இருக்கு. என்னது 18,300? ஆமா, நீங்க எவ்வளவு கேட்டீங்க? ஜஸ்ட் 20K. என்னது 20K வா? அவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்கு? எனக்கு இல்ல ப்ரோ,
அப்புறம் யாருக்கு ப்ரோ? இல்ல ப்ரோ, என் ஃப்ரெண்டோடைய பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. பில் கட்டணும், அப்பதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு தானே இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுது. கரெக்டா ப்ரோ? எப்படி ப்ரோ அவ்வளவு கரெக்டா சொல்ற? ஐயோ, யார்கிட்டயோ கடனை வாங்கி வசமா மாட்டிக்கிட்ட. அந்த கடனை அடைக்க என்கிட்ட பணத்தை கேக்குற. அதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் ப்ரோ. சாரி ப்ரோ, உங்களுக்கு கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், சூர்யா அண்ணா கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பாரு, வாங்கிட்டு போங்க. ஐயோ, போய் அவங்கிட்டயா? அவன் எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டானே. ப்ரோ, என்னதான் இருந்தாலும் உங்கள மாதிரி நல்ல மனசு அவனுக்கு வருமா? உங்களுக்கு இருக்கிற பெரிய மனசு அவனுக்கு வராது. படத்துக்கு வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கணும். பரவாயில்ல, நான் போறேன். வந்ததுக்கு இதான் தெரிச்சு, மீதி எங்கேயாவது ஏற்பாடு பண்ண வேண்டியதான். ப்ரோ என்ன ப்ரோ, படத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? அது அங்க இருக்க கூடாது, இங்க இருக்க. இது எப்படி என் கைக்கு வந்துச்சு? இதப்பா நீ வச்சுக்கோ. இந்தா வரட்டுமா? சூர்யா, தேங்க்ஸ்க்கா. சாம் மேல உனக்கு அப்படி என்னடா கோவம்? காலங்காத்தால அந்த மாதிரி திட்டுற? உனக்கு காஃபி தானே போட்டுட்டு வந்து கொடுத்தா, அதுவும் நீ கேட்ட, அதனால கொண்டு வந்தா. இல்லக்கா, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அது அவன் மேல காட்ட வேண்டியதா போச்சு. இந்த ஆம்பளைங்களுக்கு இதே வேலையா போச்சு. வெளியில இருக்கிற கோவத்தை எப்ப பாரு வீட்டுல காட்ட வேண்டியது. உங்களுக்கு என்ன பொம்பளைங்கன்னா அவ்வளவு இலக்காரமா? ஐயோ அக்கா, என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசுறியே. இன்னைக்கு கம்பெனில நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. பாவம்க்கா, அந்த ஆளுக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு சின்ன குழந்தை வேற இருக்கு. அதை பார்த்ததுல இருந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சரி, அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா அவங்க சொந்தக்காரங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு வந்தா என்கொயரிங்கிற பேர்ல போலீஸ் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரஷர்ல தான் அப்படி பேசிட்டேன். சாரிக்கா. இதை என்கிட்ட சொல்லி என்ன யூஸ் சூர்யா? பாவம் சாம், அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம மேல ஒருத்தவங்க அன்பா இருக்காங்கன்னா பதிலுக்கு நாம அவங்க மேல அன்பு தான் செலுத்தணும். இப்படி வெறுப்ப காட்டக்கூடாது. உனக்கும் சாமுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்னன்னு எனக்கு புரியல. கேட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னதான் சூர்யா உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு?